குஜராத் விமான விபத்து தொடர்பாக வெளியான இந்த காணொளியை பலரும் பார்த்திருப்பீர்கள். 241 உயிர்கள் ஒரே நேரத்தில் பலியான இந்த வீடியோவை எடுத்த சிறுவனின் வாழ்க்கையும் நொடிப்பொழுதில் ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கிறது. ஆம், ஆசையாக மேலெழும்பிய விமானத்தை வீடியோ எடுத்த சிறுவனுக்கு அடுத்த ஒரு சில நொடிகளில் நடந்த விபத்து பேரதிர்ச்சியை கொடுத்த நிலையில் என்ன நடந்தது என்று விளக்கியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து கடந்த 12ஆம் தேதி மதியம் லண்டனுக்கு புறப்பட்ட AI-171 ரக ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆன ஒரு சில நொடிகளில் விபத்தில் சிக்கியது. அருகில் இருந்த மருத்துவமனை விடுதியில் விழுந்து வெடித்து சிதறிய நிலையில் விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் உடல் கருகி கொடூரமாக மரணித்தனர். விமானம் மதியம் 1:30 மணி அளவில் விபத்தில் சிக்கிய நிலையில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அது விழுந்து வெடித்த வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் வைரலானது. டேக் ஆஃப் ஆன விமானம் பொத்தன விழுந்த காட்சிகளும் விண்ணை தொடும் அளவுக்கு தீயும் புகையும் எழுந்த காட்சிகளும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த நிலையில்தான் வீடியோ எடுத்த சிறுவனின் பின்னணி தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. 17 வயதான ஆரியன் அசாரி என்ற சிறுவன்தான் உலகையே அதிர வைத்த வீடியோவுக்கு சொந்தக்காரர். 11ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கும் ஆரியன் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு செல்கிறார். இவரது தந்தை ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் அகமதாபாத் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இதனால் அகமதாபாத் சிட்டியில் வீடு எடுத்து தங்கி வரும் நிலையில் புத்தகம் வாங்குவதற்காக அகமதாபாத் சிட்டிக்கு வந்த ஆரியன் தனது அப்பா வீட்டிற்கு சென்றுள்ளார். சம்பவத்தன்று, அதாவது கடந்த 12ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் தனது சொந்த ஊரான சாம்லாஜியிலிருந்து மேகானி நகருக்கு வந்திருக்கிறார் ஆரியன் அசாரி. அகமதாபாத் விமான நிலையத்தை ஒட்டி அமைத்திருக்கும் இந்த பகுதியில் விமானத்தை மிக அருகில் பார்க்க முடியும் என்பதால் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் ஏறி விமானத்தை பார்த்திருக்கிறார். அந்த பகுதியில் விமானம் மேல் எழும்புவதையும் தரை இறங்குவதையும் மிக அருகில் பார்க்க முடியும். விமானத்தை பார்க்க வேண்டும், அதில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவரது நீண்ட நாள் ஆசையாக இருந்துள்ளது. அப்படி ஆரியன் அசாரி பார்த்தபோது பறந்ததுதான் AI-171 ரக ஏர் இந்தியா விமானம். இவ்வளவு பக்கத்தில் விமானத்தை பார்த்து விட்டோமே, வீடியோ எடுத்து நண்பர்களிடம் காட்டலாம் என்று வீடியோ எடுத்த போதுதான் மேலெலும்பிய விமானம் ஒரு சில நொடிகளில் கீழே விழுந்து வெடித்தது. தன் கண் முன் நடந்ததை நம்பவே முடியாமல் ஆடி போயிருக்கிறார் ஆரியன். ஆம், விழுந்தது விமானம் மட்டுமல்ல, 241 உயிர்கள் பலி கொண்ட விபத்து அது. வானுயர சென்ற நெருப்பையும் புகையையும் பார்த்து பதறி போனவர் வீடியோவை அப்பாவுக்கு அனுப்பிய நிலையில் பிறகுதான் வீடியோ வெளியே வந்தது. அகமதாபாத் சிட்டிக்கு முதல் முறையாக வந்த ஆரியன் அசாரி கொடூர விபத்தை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார். இதனிடையே நாட்டையே உலுக்கிய விமான விபத்தின் துல்லிய வீடியோ எப்படி எடுக்கப்பட்டது? ஆரியன் அசாரிக்கு ஏதும் தொடர்பு இருக்கிறதா? எப்படி சரியாக விழும்போது வீடியோ எடுக்கப்பட்டது என்று அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது மேற்கூறிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இந்த விபத்து குறித்து பேசிய ஆரியன், விமானத்தை பக்கத்திலிருந்து இதுவரை பார்த்ததில்லை. வீடியோ எடுக்க தொடங்கிய போது எல்லாமே சரியாகத்தான் இருந்தது. பார்த்தால் திடீரென கீழே வெடித்து சிதறியது. எல்லாமே என் கண் முன்னால் நடந்தது. கரும்புகை, நெருப்பு, மரண ஓலம் என்று அனைத்தையுமே பார்த்தேன். அப்போது நான் பார்த்த அந்த காட்சிகள் இன்னமும் என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. விமானத்தை பக்கத்திலிருந்து பார்க்க ஆசைப்பட்டேனே தவிர கீழே விழுவதை பார்க்க வரவில்லை என்று அதிர்ச்சியோடு பேசியிருக்கிறார். 241 பேரை பலி கொண்ட விமான விபத்தை பக்கத்திலிருந்து பார்த்த ஆரியன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் நடந்த இந்த விபத்தை பார்த்த பிறகு விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆர்வமே போய்விட்டதாக கூறுகிறார் ஆரியன் அசாரி. ஒரு வகையில் விமான விபத்தை நேரில் பார்த்த சாட்சி என்ற வகையிலும் ஆரியனிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.